கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் பல சூழல் வரும், பல எதிரலைகள் வரும், எதிர்காற்றுகள் வீசும். அது பொருளாதார சூழலாக இருக்கலாம், மனிதர்களிருந்து வருகிற எதிர்ப்புகளாக இருக்கலாம், சரீரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பல விதமான மனக்கஷ்டமான காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மை அழுத்துகிறது, ஏதோ ஒன்று நம்மை தாக்குகிறது. இவைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். முதலாவது இவைகளை நாம் தாங்கிக் கொள்ள இயன்றவளாக இருக்க வேண்டும். தாங்கிக் கொள்வது எப்படி? அதுதான் நம்முடைய பிரச்சனையே. ஏனென்றால் இவைகளை தாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு மனம் வலிமையாக இல்லையே. சில நேரங்களில் மனிதர்கள் செயல்படுகிற விதங்களை, அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை, அவருடைய சுபாவம் வெளிப்படுகிற விதங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. சில நேரத்தில் பொருளாதார ரீதியாக வருகிற பிரச்சனைகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உறவு ரீதியான வருகிற பிரச்சனைகளை, இன்னும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் தாங்க முடியும். எப்படி என்றால், நம்மை நமக்குள் தேவன் தாங்க வேண்டும். எப்படி அது நடைபெறுகிறது என்றால், கர்த்தரோடு நம்முடைய இருதயத்தை அதிகமாக இணைக்கத்தக்கதாக கர்த்தருடைய உறவை நம்ம தேடணும், கர்த்தருடைய ஐக்கியத்தை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடணும், கர்த்தருடைய வசனத்தை தேடணும், கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். இந்த விதமான ஒரு ஆழ்ந்த இணைப்போடு ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் நம்மை நமக்குள் தாங்குவார். சமாதானம் நம்மை தாங்குகிறத நம்ம உணரணும். தெய்வீக சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது, அது நம்மை தாங்குவதை நான் உணரணும். தேவன் தருகிற நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது, அது நம்மை தாங்குவதை உணர வேண்டும். நமக்குள் நம்மை ஆண்டவர் தாங்குவதை சமாதானத்தின் மூலமாக, ஒரு சந்தோஷ உணர்வின் மூலமாக, ஒரு நம்பிக்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக, வசனங்கள் மூலமாக நம்மை நமக்குள்ள ஆண்டவர் அப்ஹோல்ட் பண்ணுறத, சஸ்டெயின் பண்ணுறத நாம் உணர்கிற பொழுது, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதை உணர்கிற பொழுது நமக்கு எதிராக வருகிற அழுத்தங்களை நாம் தாங்கி கொள்ள முடியும். அநேகர் இதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறோம். நாம் இதெல்லாம் தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை ஒரு கமாண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஒபே பண்ண போகிறோம். அதனால தான் வி ஃபைண்ட் இட் இம்பாசிபிள். ஆண்டவர் நீ எல்லாம் வருகிற பிரச்சனைகளும் தாங்கிக்க, சகிச்சுக்க அப்படி சொல்லலை. முதலாவது அவரால் தாங்கப்படுகிற அனுபவத்துக்கு நம்மளை வர அழைக்கிறார். வருத்தப்படும் பாரம் சுமக்கிறவன் நீ என்னிடத்துல வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய போதனைகளை நீ கேள், கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அதன் மூலமாக நமக்குள்ள ஆண்டவர் நம்மை தாங்குவதை, நம்மை ஆதரிக்கிறத உணரணும். ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை தாங்குகிற நடத்துகிற உணர்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு எதிராக வருகிறவர்களை நாம் தாங்கிக் கொள்ள முடியும், சகித்து கொள்ள முடியும், பொறுத்து கொள்ள முடியும். கர்த்தரால் தாங்கப்படுகிற ஒரு மனிதன் நிச்சயமாக எல்லாவற்றையும் தாங்குகிற ஆற்றல் உடையவனாக இருப்பான். எப்பக்கது நெருக்கப்பட்டாலும் அவன் ஒடுங்கி போக மாட்டான், கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து போக மாட்டான்.